கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் பொந்தே போதுமையா, உம்மன் பொந்தே போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆம் ராஜாதி ராஜாவே, அன்பு இயேசப்பா, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமப்பா. ஒரு சில நிமிடங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற வார்த்தையை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறோமப்பா. எங்களோடு நீங்கள் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையாக இதை கேட்டு கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே உடைய வார்த்தை வெளிப்படும்படியா எங்களை ஒவ்வொருவரையும் ஈசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. நீங்கள் மட்டும் மயப்பட்டா போதும் ஈசப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா ஏசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு ரட்சிமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தையை நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் உள்ள தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதில் முதல் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையில என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி லூக்கா 18:2வது வசனத்துல படிக்கலாம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். 3ஆம் வசனத்தில் மத்தேயு லூக்கா 18வது அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில்
எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, அந்த பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. எதுக்காக இந்த உவமையை சொன்னார் அப்படின்னா, அநேகர் இன்றைக்கு ஜெபிப்பாங்க, ஜெபித்து ஜெபித்து அற்புதம் நடக்கலை அப்படின்னா சோர்ந்தே போயிடுறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில சோர்வு நிமித்தம் அடுத்து தேவனுடைய வார்த்தை எடுத்து படிக்க முடியல, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் அது சொன்னது அன்றும் ஜனங்களுக்கு பயன்பட்டுச்சு. அந்த ஓமை இன்றும் நமக்கு பயன்படுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில வல்லம் இருக்கு இல்லையா, ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையை நாம் தியானிக்க 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 அந்த வார்த்தையை நாம் அதன்படி நம்ம அந்த வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நடக்க நம்ம பழகும் போது ஏசப்பாவுடைய உண்மையான அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தடைகளை அவர் மாற்றுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணீரை துடைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதான் அவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணோன்னு சொல்லிதான் இந்த ஓமையை சொல்றாரு. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷரை மதியாதவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டா இருக்கலாம். ஏதோ உங்க டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல நீங்க இருக்கிற இடங்கள்லயோ ஏதோ ஒரு காரியத்துல மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்காம நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல எத்தனையோ நாள் நான் போய் கேட்டுட்டேன், எனக்கு நடக்கல, பிள்ளைகளுக்கு ஜாப் கிடைக்கல, திருமண காரியம் நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில இந்த அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி மிகவும் கண்ணீரோடு நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை இந்த வேலையில கொடுக்குறாரு. ஏன்னா சோர்ந்து போய் இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க. நான் எதுக்காக இந்த பூமியில வாழ்றேன், நான் இந்த பூமியில நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படித்தானே அநேகர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் கேட்டு கேட்டு கண்ணீர்ல அப்படியே சோர்ந்து போய் இன்னும் வியாதிப்பட்டு அநேகர் வியாதிக்குள்ளாகி அநேகர் மன அளவுல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அநேகர் பல பல வியாதிகள்ல படுக்கையில கூட இருக்கிறத நம்ம பார்க்கறாதான். ஆண்டு சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க கவலைப்படுகிறதுனால சரீரத்துல ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாதுன்னு சொன்னாரு. அது மட்டுமா சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு சொன்னாரு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னாரு. பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி இந்த முழு வேதாகமம் 66 புஸ்தகத்திலும் 366 முறை பயப்படாதேன்னு சொல்லி வருது. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் போது அந்த வசனம் நமக்கு நேரம் அந்த வார்த்தை வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சோர்வு மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சோர்வுல இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் அளிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லான்னு நினைக்கிறீங்களா, சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறாரு. ஒருவேளை சோர்ந்து நீங்க காத்திருந்து ஒருவேளை இளைத்து போனீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஒருவேளை நீங்க பல காரியங்களுக்கு ஓடி நடந்து பல வருஷங்களா காத்திருந்து கண்ணீரோடு இருக்கீங்களா, அன்று உங்களை பார்த்தா சொல்றாரு, சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, சத்துவத்தை பெருக செய்யறேன்னு சொல்றாரு. நீங்க காத்திருந்து சோர்ந்து போனீங்களா, உங்களை அவர் பலனால் நிரப்புகிற நேரம் இதுவே. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க விசுவாசிங்க. இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க, மனுஷர்களை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்க. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த மனிதர் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார் அந்த பட்டணத்துல. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த நியாயாதிபதிக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் மனுஷரை மதியாதவர். அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, அதே 18வது அதிகாரம் லூக்கா 18:3 வசனத்துல, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவங்க போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க, எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றாங்க. ஆனா 4ஆம் வசனத்துல மிக தெளிவா இருக்கு. லூக்கா 18:4, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ஏன்னா ஏன் மனது இல்லை? அவர் தேவனுக்கு பயப்படுற பயம் அவருக்கு இல்லை. அவர் மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி. ஒருவேளை நீங்க இன்றைக்கு அதே நிலைமையில கூட நீங்களும் ஏதோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யாத அளவுல ஏதோ ஒரு கண்ணீர்ல நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, வசனம் அழகா சொல்லி இருக்கு. லூக்கா 18:4, பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மதியாமலும் இருந்தும், அவரே தன்னை குறித்து நினைவு கூறுகிறார்.
நான் தான் யாருக்கும் பயப்பட மாட்டேனே, எந்த மனுஷரையும் மதிக்க மாட்டேனே. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அழகா அந்த நியாயாதிபதி பேசுறார் பாருங்க. லூக்கா 18:5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பாருங்க, ஏன்னா இந்த அம்மா என்ன சொல்லி இருக்குன்னா, அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வெகு நாள் வரைக்கும். அப்படின்னா இந்த அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த அம்மா சோர்ந்து போகவே இல்லை. அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவர்கிட்ட போய் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நானே தேவனுக்கு பயப்படுறவன் இல்லையே, நானே மனுஷனை கூட மதிக்கலையே, ஆனா இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால். அதுதாங்க முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்க, தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியே, மனிதரை மதியாத ஒரு நியாயாதிபதியே சொல்றாரு, இந்த அம்மா அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடினாலும். அழகா இருக்கு பாருங்க 5வது வசனம், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். பாருங்க, இவ அடிக்கடி வந்துட்டே இருக்கா, இவ எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்யறா. ஏன்னா அடிக்கடியா இந்த அம்மா தொந்தரவு செய்கிற மாதிரி போய் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த தேவனை மதியாதவர், அது மட்டும் இல்ல, அவருக்கு தேவனை மனுஷரையும் மதிக்க மாட்டாரு, தேவனுக்கு பயப்படுற பயமும் இல்லாத ஒரு நியாயாதிபதி. இவர் சொல்றார், அடிக்கடி வந்து அவள் என்னை தொந்தரவு செய்யாதபடி, அவள் என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய அந்த மனிதர் தேவனை மனுஷரை மதியாதவர், தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆனா அவர் கூட இந்த அம்மா அடிக்கடியா போய் நியாயம் கேட்குறாங்க, அடிக்கடியா போய் நியாயம் கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றாங்க, அடிக்கடி பண்றாங்க. அப்ப இவ அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நியாயாதிபதியே அவன் சொன்னதை நீங்க சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்காகவும் இயேசு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அழகான ஒரு வசனம் சொன்னாரு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். நீங்க அடிக்கடி அந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க, ஆனாலும் இந்த வேளையிலும் தேவன் உங்களுக்கு இந்த வசனத்தை உணர்த்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இதே நிலைமையில, ஒருவேளை கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க மாட்டீங்களா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, எங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்காதா, எத்தனை வருஷங்களா நாங்க கண்ணீர்ல இருக்கிறோமே, எத்தனை வருடங்களா நாங்க இதே வேதனையில இருந்து ஆண்டவரே நாங்கள் துக்கப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறோமே, எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சமாதானம் வராதா, இந்த வேத வார்த்தை மூலம் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று சொல்லி ஒருவேளை நீங்க இந்த வேலையில கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அழகா ஒரு கொஸ்டின் கேட்கிறாருல்ல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்ட்டு அடுத்தது வார்த்தை கொடுக்கிறாரு பாருங்க. லூக்கா 18:8 சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? ஒருவேளை நியாயம் இல்லாம நீங்க கவலையோடு இருக்கீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே, அன்று உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நீங்க இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆனா இப்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் சோர்ந்து இழைத்து போனேன், ஆண்டவரே நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். எப்படி செய்வார், யாருக்கு செய்வாராம், இரவும் பகலும், அதாவது தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, இறங்காமல் இருப்பாரோ, உதவி செய்யாமல் இருப்பாரோ, அவர் நிச்சயமா நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார்னு சொல்லி
அவர் அழகா சொல்றாரு, அவர் நியாயம் செய்வார். ஏசு என்ன சொன்னாரோ அது நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்புங்க. ஒருவேளை நியாயம் கிடைக்காம இந்த வேலையில இருக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அந்த நியாயத்தை நீங்க பாக்குறீங்க. உங்க வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்கிறவராக இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவீங்க, ஏசு எங்களுக்கு நியாயம் செய்தார். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதே எங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய நியாயம் கிடைத்தது. நாங்க சோர்ந்து போனோம், இளைத்து போனோம், தேவனிடத்துல கேட்டு 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 சோர்ந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் நீடிய தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க. தேவன் உங்களுக்கு நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து இன்றைக்கு இந்த வேளையிலே அவர் நியாயம் செய்கிற தேவனாக, உங்களுக்கு உதவுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி அவர் யாருக்கு உதவினான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி உதவினான்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். தானியேலை பற்றி அடிக்கடி நீங்க தேவ வசனத்தை கேட்பீங்க. அதே தானியேல் பாருங்க, 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. தானியேல் ஆண்டுடைய பிள்ளை, ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை. அதுல என்ன இருக்குன்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். தானியேல் 6வது அதிகாரத்துல, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்குள் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ராஜா ஏற்படுத்த நினைத்தான். ஆனா அங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். ஏன் அப்படின்னா, இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியே அங்க ஒரு பெரிய காரியம் நடக்குது. ஏன்னா என்ன காரியம் நடக்குன்னு அந்த வார்த்தையில அவங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவை தவிர யாரையும் குறித்து விண்ணப்பம் பண்ண கூடாது. அப்படி யாராவது ராஜாவை 30 நாள் வரைக்கும் வணங்காம வேற தேவனை குறித்து அவன் விண்ணப்பம் பண்ணா அவனை சிங்கக்கபில போடணும்னு சொல்லி அழகா ஒரு கட்டளையை ஏற்றிட்டாங்க. ராஜாவை கையெழுத்து வைக்க வச்சுட்டாங்க. எதுக்குன்னா, எப்படி ஆகிலும் தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று. ஆனா அங்க என்ன நடந்து? 10வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க என்ன நடந்துச்சு? இந்த செய்தியை கேள்விப்பட்டாங்க. ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. ராஜா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். ராஜா தானியேலை அவர் ரொம்ப சஞ்சலப்பட்டாரு. அவருக்கு அவனை எந்த விதத்துல அவனை கஷ்டப்படுத்தணும்னு அவர் நினைக்கல. அவனுக்கு வாழ்க்கையில அவனை எப்படியாவது சிங்கக்கபில போடணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்குள் ஆவியானவர் இருந்தார் என்கிறது, தேவ ஆவியானவர் கூட இருக்கிறாரு. அதனால கண்டிப்பா ஆண்டவர் அவனை சிங்கக்கபிக்குள்ள போடணும் என்கிற எண்ணமே கிடையாது. ஆனா அங்க ஒரு காரியம் நடந்துன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சு? தானியேல் குறித்து ராஜா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. தானியேலை நோக்கி, தானியேல் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்போ இந்த தானியேல் தினம் 3 வேளை தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆனா அவருக்கு தெரியும் தான் ஜெபித்தா சிங்கக்கபிதான். ஆனா இவர் என்ன செய்தாரு? சிங்கக்கபிக்குள்ள போடக்கூடிய நிலைமை வந்துச்சு. ராஜா போட சொன்னார். ஆனா ராத்திரி ஃபுல்லா ராஜா போஜனம் பண்ணல, கீத வாக்கியம் தனக்கிட்ட வர வைக்கல. ஆனா அப்படியே காலத்துல எழும்பி அவரு சிங்கக்கபிக்குள்ள போட்ட பிறகு இரவு ஃபுல்லா அவர் தூங்கல. காலையில போறாரு. ராஜா கெபின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை நோக்கி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தானியேல் 6:20, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா? ஆமா. அவர் உடனே தானியேல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை அப்படின்னு சொன்னான் பாருங்க. அடுத்த வசனம் இருக்கு தெரியுமா? ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கி விட சொன்னான். ஏன்னா அவர் அழகா கேட்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னா, அந்த இடைவிடாமல் சோர்ந்து போகாமல், ஏன்னா அவனை சிங்கக்கபில போட போறாங்க. அவன் சோர்ந்து போயிருந்தானா இந்த தப்புவிக்க முடியுமா? அவன் நம்ம சோர்ந்து போகல, இடைவிடாம ஆராதிக்கிறான். இதைத்தான் இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன நடந்துன்னா, அவன் தேவனில் விசுவாசித்திருந்தபடியால் தானியேலில் ஒரு சேதமும் காணப்படல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? தானியேலை குற்றம் சாட்டின மனுஷர்களை
சிங்கக்கபில போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தானியேல் சொன்னா, என் ராஜ்யத்தில் ஆளுகையில் எங்கும் உள்ளவர்கள் தானியேல் வணங்குற தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கணும்னு சொல்லி என்னாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட அதே மாதிரி சோர்ந்து போய் இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வேதனையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களை பார்த்தா நீங்க இரவு பகல் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க, உங்களுக்கு அவர் நியாயம் செய்யாம இருக்க மாட்டார். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். பாருங்க, தானியேலுக்கு எப்படி நியாயம் கிடைத்தது. சிங்கக்கபில போட்ட போதிலும் கூட அந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப தேவனை அறியாதவர்களுக்கு கூட தெரியுது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லை என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனை அப்படியே கட்டியா பிடிச்சு கொள்ளும் போது, ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிச்சு அவர்கிட்ட ஜெபிக்கும் போது, நீங்க சோர்ந்து போகாம தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்போது, அவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு சொல்லி இப்போ தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு காரியம், அதே லூக்கா 18வது அதிகாரத்துல பாக்குறோம். அவர் என்ன சொன்னார்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமை சொல்றாரு. அது என்ன உவமைன்னு உங்களுக்கு தெரியும். 2 பேர் ஜெபிக்க போனாங்க தேவாலயத்துக்கு. லூக்கா 18வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபித்தார்னு சொல்லி பாக்குறோம். லூக்கா 18:11. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்திலெல்லாம் சதசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்க, பெருமையான ஒரு ஜெபம். இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. மற்றவர்களை இகழ்ச்சியா பாக்குறது. என்னோட அவ என்ன ஜெபிப்பா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, அவர் என்ன ஜெபிப்பாரு, இவங்க எப்படி ஜெபிப்பாங்க, இவங்க என்னை விட அதிகமான அளவுல அவங்க பரிசுத்தமா நடக்கலன்னு சொல்லி மற்றவர்களை இகழ்வாக நினைக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, யாரை இகழ்வா நினைக்காதீங்க. பாருங்க, அந்த பரிசேன் தான். ஆனா அவர் எப்படி ஜெபிக்கிறார், நான் எல்லாமே காணிக்க கொடுக்குறேன், தசோபாகம் கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா இவரை மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆயக்காரன் ஒரே ஒரு வார்த்தை, ஆயக்காரன் எப்படி ஜெபித்தார், ஒரே ஒரு வார்த்தை. அவனுக்கு ஆண்டோடைய சமூகத்துல போகும்போது தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்னு சொல்லி இருக்கு. லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனம். தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லிட்டு சொன்னாரு. தன்னைத்தான் உயர்த்துறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லி அந்த ஓமையை நம்ம பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு தேவன் செய்த அற்புதத்தை நம்ம பார்த்தோம். அதே போல தானியேலுக்கு தேவன் செய்த அதிசயத்தை பார்த்தோம். அதே போல பாருங்க, இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். நீங்க எந்த அளவுல ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆயக்காரன மாதிரி தாழ்த்தி ஜெபிக்கிறீங்களா? அந்த அம்மா போய் தொடர்ந்து தொந்தரவு பண்ணி ஜெபித்த போது அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அதே மாதிரி இயேசுவை பிடித்துக் கொள்வீங்களா? அது மட்டும் இல்ல, தானியேல் எந்த சூழலையும் சிங்கக்கபில போட்டாலும் அவர் என்னது இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இனி தப்புவிப்பான்னு சொல்லி சோர்ந்து போகாம இருந்ததுனால அவரில் ஒரு சேதம் காணப்படாதபடி அந்த ராஜாவே சொன்னாரு, தானியேல் வணங்குற தேவன் தான் மெய்யான தேவன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க துக்கத்துல துயரத்துல இருக்கிறா, உங்களை பார்த்து நம்மை பார்த்து இன்னைக்கு உலகம் சொல்லுகிறதா, இவர் வணங்குற ஏசு ராஜாதி ராஜா தான் உண்மையான ராஜா, அவருக்கு பிள்ளையா இருக்கும்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு, அப்படிப்பட்ட தேவனை நாம் பற்றிக்கொள்வோம்னு சொல்லி உங்களை பார்த்து என்னை பார்த்து நம்மை பார்த்து இன்றைக்கு ஜனங்கள் சொல்றாங்களா? அப்படின்னா அந்த அம்மா எப்படி தொந்தரவு பண்ணி அந்த நியாயாதிபதிகிட்ட போனாங்களோ அதே போல ஆண்டவர் நோக்கி இரவும் பகலும் அவர் சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருங்க. தானியேலை போல இடைவிடாமல் நீங்க ஆண்டுகிட்ட பேசுங்க. அந்த அம்மாவை மாதிரி பேசினால அங்க ஒரு அற்புதம் கிடைச்சிச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபித்தாரோ, ஆண்டவரை, அப்பா பாவியா என் மேல் கிருபையாரோம்ப்பா, எனக்காக மரித்து உங்க ரத்தத்தை சிந்தினீங்களப்பா, என்னையே கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? ஜெபிக்கலாமா? அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டை நோக்கி பார்த்து பேசுங்க. அப்பா நான் கண்ணீரோடு இந்த நேரத்துல இருக்கிறேன்ப்பா, அருமையான வார்த்தையில கொடுத்தீங்கப்பா, நான் சோர்ந்து போய் தான் இருந்தேன்ப்பா, இந்த வாழ்க்கையில நீ ஏதாவது நடக்குமா என்று இருந்தேன் ஆண்டவரை, இந்த நாளில் பேசினீரே நன்றின்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க, தேவ கரத்துல உங்களை கொடுங்க.
ஆண்டவரே அந்த பரிசீலனை பண்ண ஜபத்தமா நான் இவ்வளவு நாள் பண்ணினேன்னா என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்ன கழுவிருங்கப்பா, ஆயக்காரன் ஜெபித்ததுமா நான் ஜெபிக்க என்ன கற்றுக் கொடுங்கப்பா. அந்த அம்மா அந்த நியாயாதிபதி கிட்ட அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணாதபடி, அடிக்கடி அலட்டாதபடி நியாயாதிபதி அவரை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்தாரு. அதே போல உங்களை நோக்கி நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, இரவுபகலும் உங்களை நான் தேடிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு நீங்க நியாயம் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னீங்களாப்பா, எனக்கு நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த நாளிலே உங்களுக்கு நியாயத்தை செய்கிற தேவன், உங்கள் ஜபத்தை கேட்கிறவர், தானியேலை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவித்தது போல இன்றைக்கு உங்களை தப்புவிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான பிள்ளைங்க நோக்கி பார்த்து கண்ணீரோடு உங்க பாத்துல வந்து நிக்கிறாங்கப்பா. யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சோர்வோடு யார் யார் இந்த வேலையில ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, சோர்ந்து போயிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியா கற்றுக் கொடுத்தவரே, பிள்ளைகள் ஜெபிக்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஆயக்காரன் ஜெபித்ததை போல உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. நீ நியாயம் செய்கிறவராய் இருக்கிறீர். இந்த நாளில நியாயம் செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய சோர்வை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும், கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. துதிக்கான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென் ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,